ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டும் நாம் இந்த நாளிலே கூடியவர தேவன் செய்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறையும் அந்த வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் போதனைகள் என்கிற நோக்கத்தோடு நாம் சுவிசேஷ நூல்களை கற்று வருகிறோம். அந்த விதத்தில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு வேத வசன பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சோதனையை குறித்ததான பகுதி. மிக மிக இறையிலே நுட்பமான ஒரு பகுதி. எல்லோரும் அதை அறிவதற்கு ஆர்வமாக இருக்கின்ற ஒரு பகுதி என்றால் இந்த சோதனை பகுதி. ஆகவே இந்த வேத வசன பகுதியை நாம் இன்று தியானிப்போம். அதற்கு முன்பாக நாம் இந்த வசன பகுதியை நாம் சற்று வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் முழுவதும் இந்த 4ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 11ஆம் வசனம் முடிய இந்த சம்பவம் விளக்கப்பட்டுள்ளது. மார்க் சுவிசேஷத்திலும் இது விளக்கப்பட்டுள்ளது. மார்க் சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலே மிகச் சுருக்கமாக சொல்லப்பட்டுள்ளது. அதை படிப்போம். மார்க்கு 1:12-13. உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்று மார்க் மிகச் சுருக்கமாக சொல்கிறார். இதே வசன பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 13 வசன பகுதியிலும் இதே சம்பவம் விளக்கப்பட்டுள்ளது. நாம் இன்று தியானத்திற்கு ஆதாரமாக மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 11 வரை உள்ள பகுதிகளை படிப்போம். இதிலே நமக்கு தெரிந்திருக்கிறபடியாக 3 சோதனைகள் இங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளன. அது மட்டுமல்ல, இந்த 3 சோதனைகளை தான் அவன் சாத்தான் செய்ததாக இந்த வசன பகுதியிலே படிக்கும்போது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஆகவே இதற்கு மேல் வேறு சோதனை அவன் இந்த இயேசுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே அவன் செய்யவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்போது 4ஆம் அதிகாரம் மத்தேயு 4 நாம் படிப்போம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். மிக முக்கியமான ஒன்று, சாத்தான் இவனை சோதித்ததாக சொல்வதை விட பலவேளை நமக்கு அப்படி ஒரு கருத்து வரும். ஆனால் மிக நுட்பமாக கவனிக்க வேண்டியது, சாத்தான் இவரை சோதிப்பதை விட இவர் சோதிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு திட்டத்தோடு தேவன் திட்டமிட்டே இயேசுவை வனாந்திரத்துக்கு கொண்டு போகிறார். வனாந்திரத்துக்கு கொண்டு போகிறார் என்று சொல்லும்போது, ஏற்கனவே அவர் வனாந்திரத்தில் ஒரு பகுதியில் தான் யோவான் ஞானஸ்நானம் எடுத்த அதே பகுதியில் தான் இப்போது இருக்கிறார் என்று கருதப்படுகிறது. யோவானிடம் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இயேசு 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறார். இந்த சோதிக்கப்பட்ட சூழ்நிலைக்கு அது மிக மிக முக்கியமானது. ஏன்னா சில அறிஞர்கள் இதை எப்படி பார்க்கிறார்கள் என்றால், இயேசு உபவாசித்த பின்பு அந்த சூழலை பயன்படுத்தி சாத்தான் எப்படியாவது இயேசுவை சோதிக்க வேண்டும் என்கிற திட்டத்திற்கு ஆயத்தமாகத்தான் இவைகளெல்லாம் நடந்தது என்று சொல்கிறார்கள். ஒருவேளை, அதாவது அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை இயேசு உபவாசம் செய்யாமல் இருந்திருந்தால் இயேசுவை சோதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் கூட சாத்தானுக்கு வந்திருக்காது. அது ஒரு காரணம்.
இரண்டாவது, இதற்கு முன்பு நடந்த நிகழ்வும் மிக முக்கியமானது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று சூழலிலே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானதில்ல, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இந்த சத்தத்தை இயேசு கேட்டார், யோவான் ஸ்நாபகன் கேட்டார். ஒருவேளை அவரோடு இருந்திருந்த ஸ்ரீசர்களும் கேட்டிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக சாத்தானும் இதை கேட்டான். அவனும் தூதன் தானே, விழுந்து போன தூதன். ஆகவே இயேசுவை சோதிப்பதற்கு அல்லது விழத்தழுவதற்கு அவன் தருணத்தை தேடிக்கொண்டிருந்திருக்கலாம். ஒருவேளை அதாவது இவர் நேசகுமாரனா, இவர் பிரியமானவரா, அப்படியானால் இவரை எப்படியாவது விழத்தள்ள முடியுமா என்கிற எண்ணங்கள் அவனுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அதைவிட முக்கியம், ஆவியானவரே இயேசுவை சாத்தான் சோதிப்பதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கின்றார். நமக்கு ஒருவேளை கேள்வி எழலாம், ஏன் அப்படி? ஏன் அப்படி என்றால், இயேசு என்ன பணியை செய்வதற்கு வந்தார் அது நமக்கு தெரியும். அந்த பணியிலே ஒரு பகுதியாக அவருடைய பாடு மரணம் உண்டு. ஆகவே இந்த சோதனைகளுடைய ஒரு முக்கியமான நோக்கம் என்னவென்றால், மேசியாவாக பணி செய்வதற்கு இவர் தகுதியானவர், அதுபோல மனிதனுடைய பாவங்களிலிருந்து அவனை மீட்பதற்கும் இவர் தகுதியானவர் என்பது எந்தவித ஐயமும் இல்லாமல் நிரூபிக்கப்பட வேண்டும். அது தேவனுடைய திட்டமாக இருந்தது. ஏனென்றால், ஒருவேளை இந்த இடத்திலே சாத்தான் சோதிக்கவில்லை என்று கருதினோம் என்றால் வைத்துக்கொள்வோம், நம்மை ரட்சித்த இயேசு அல்லது மேசியாவாக வரப்போகிற இயேசு எந்த தகுதி உடையவர் என்பதை நாம் அறியாமலே போயிருக்கலாம். ஆகவே இயேசு மேசியாவாக இருப்பதற்கும் தகுதியானவர், மனிதனை இரத்தம் சிந்தி மீட்பதற்கும் தகுதியானவர் என்பதை எல்லோருக்கும் நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவை தேவனுக்கு இருக்கிறது, அல்லது தேவனுடைய திட்டம் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆகவே இயேசு பழுதற்றவர், குற்றமற்றவர், பாவமற்றவர், எல்லா விதத்திற்கும் தகுதியானவர், எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டவர், மீட்பராகவும் மேசியாவாகவும் இருப்பதற்கு தகுதியானவர் என்பதை நிரூபிக்க வேண்டும். தேவன் அதை விரும்பினார். ஆகவே தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய விருப்பத்தை, பழுதற்றவர் இயேசு தேவகுமாரன் மட்டுமல்ல, மேசியா பணிக்கும் தகுதியானவர், மீட்பராக இருப்பதற்கும் தகுதியானவர் என்பதை நிரூபிப்பதற்காக தேவன் திட்டமிட்டே ஆவியானவர் மூலம் அவர் பசியாக இருந்தபோது உபவாசத்துக்கு பின்பு அவரை அந்த வனாந்தரத்திற்கு அழைத்து வருகிறார். இந்த வனாந்தரத்தை குறித்து சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வனாந்தரத்தை சிலர் அதுக்கு ஒரு பெயரை சொல்கிறாங்க. அந்த இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார்ல, அந்த பகுதியிலிருந்து அதே எல்லைகள் ஓரங்களில் இருக்கிற அந்த ஒரு பகுதி தான் இந்த மலைப்பகுதிக்கு குரந்தானியாங்கிற பெயர் இருக்கிறதாக சொல்கிறார்கள். இது யோர்தான் பள்ளத்தாக்கிலிருந்து சுமார் 1500 அடி உயரத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். யோவான் ஞானஸ்நானம் எடுத்த இடத்திலிருந்து சுமார் 6 முதல் 8 மைல் மேற்காக இது அமைந்துள்ளதாக சொல்கிறாங்க. மேலும் இந்த மலையிலிருந்து பார்க்கும்போது, அதாவது இந்த இடத்திலிருந்து பார்க்கும்போது அந்த பகுதியாக சென்ற முக்கிய வணிக தலம், வணிக பாதை, சில்க் ரோடு என்று சொல்லுவாங்கல்ல, முக்கியமான பிஸ்னஸ் ரோடு, அந்த சாலையை அவர்கள் பார்க்க முடியுமா? அந்த சாலை ரோமோடு இணைக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அன்றைக்கு
இருந்ததான அல்லது இருந்து அழிந்து போனதான அனைத்து சாம்ராஜ்யங்களையும் அந்த பழங்கால தலைநகரங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய சாலையாக அது இருந்ததாகவும் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டதற்கு முன்பு இருந்ததான அந்த சூழல்கள். ஒன்று, அவர் பசியாக இருந்தார், அவர் ஞானஸ்நானம் எடுத்திருந்தார், அதன் முன்பு 40 நாள் உபவாசத்துக்கு முன்பு பசியாக இருந்தார். அடுத்து ஆவியானவராலே வழிநடத்தப்பட்டு அவர் அந்த வனாந்தரத்துக்கு வருகிறார். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோமாக சாத்தான் இயேசு விட்டு விலகி ஓடிவிடக்கூடாது. சாத்தானை எப்படியாவது இவரை சோதிக்கும்படி இழுக்க வேண்டும். அந்த இழுப்பதற்குத்தான் இயேசுடைய பசி வழிகோலுகிறது. ஒருவேளை இயேசு பசியாக இல்லை என்றால் சாத்தான் அங்கே வந்திருக்க மாட்டான். ஆகவே இந்த உபாசம் என்கிற அந்த செயலும் அதைத் தொடர்ந்து ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போனதும் எப்படியாவது சாத்தான் அந்த இடத்துல கொண்டு வந்து இயேசுவை சோதிக்க வைத்து அந்த சோதனையின் முடிவிலே இவர் பழுதற்றவர், பாவமற்றவர் என்பதை நிரூபித்து விட வேண்டும். இதற்காகத்தான் ஆண்டவர் திட்டமிட்டு இந்த செயலை செய்தார் என்று சொல்கிறார்கள். வேறு சிலர் இந்த இடத்துல ஒரு சில கேள்வியை கேட்பாங்க. இயேசு சோதிக்கப்பட்டபடியினாலே அவர் பாவம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று சிலர் கேட்பாங்க. ஆனால் இறையியல்ல நாம் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் சோதிக்கப்பட்டார்ங்கிற ஒரே காரணத்தினாலே அவர் பாவம் செய்தார் என்று அல்லது பாவம் செய்வதற்கான இயல்பு அவரிடம் இருந்து என்று சொல்லக்கூடாது. இன்றைக்கு சிலர் அப்படி தவறான ஒரு கருத்தை பரப்பி வருகிறார்கள். அதாவது என்னன்னா, இயேசு மனிதனாக இருந்தபடினாலே அவர் பாவம் செய்யக்கூடிய இயல்பை கொண்டவராக இருந்தார் என்று சில பிரசங்கிகள் பிரசங்கிக்கிறார்கள். அவர்களுக்கு எச்சரிக்கை இருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளாக கிறிஸ்தவம் எதை நம்பி வருகிறது என்றால், அதாவது மெய்யான கிறிஸ்தவம் எதை நம்பி வருகிறது என்றால், இயேசு பாவமற்றவர். எந்த விதத்திலே பாவமற்றவர் என்றார், அவருடைய தெய்வத்தன்மையிலும் அவர் பாவமற்றவர். என்றால் தெய்வம் என்றாலே பாவமற்றவர். அவருடைய மனிதத்தன்மையிலும் அவர் எள்ளளவும் பாவம் செய்ய இயலாதவர். இப்படி சொல்லும்போது சிலர் கேட்கிற ஒரு துணை கேள்வி என்னவென்றால், மனிதனாக இருந்தால் பாவம் செய்ய வேண்டுமே, பாவத்தன்மை இருக்க வேண்டுமே என்கிற கேள்வி எழுப்புவார்கள். ஒன்றை கவனிக்க வேண்டும், மனிதனாக இருக்கிறபடியினாலே பாவ சுவாபம் இருக்க வேண்டும் என்று கட்டாயமே கிடையாது. ஏனென்றால் நாம் இப்போது ஒன்றே மனதில் வைக்க வேண்டும். ஆதாமை ஆண்டவர் படைத்த போது அவன் பாவத்தோட படைத்தார்? இல்லை. ஆண்டவர் ஆதாமை படைத்த போது பரிசுத்த நிலையில்தான் படைத்தார். அது இறையியலை என்ன சொல்லுவாங்கன்னா, நிரந்தரமாக்கப்படாத பரிசுத்த நிலை. இப்படி நிரந்தரமாக்கப்படாத பரிசுத்த நிலையில் ஆதாமை படைத்தார். ஆனால் துர்பாக்கியமாக ஆண்டவர் கொடுத்த கட்டளையை மீறி ஆண்டவருடைய சித்தத்துக்கு எதிராக செயல்பட்டு கீழ்ப்படியாமல் போன நிலையினால்தான் ஆதாம் பாவியாக அறிவிக்கப்பட்டான். அது மட்டுமல்ல, அவனில் பிறக்கிற அனைவரும், அவனுடைய சந்ததியாக வருகிற அனைவரும் அந்த கீழ்ப்படியாமையின் சுபாவத்தை கொண்டவர்களாகவே பிறக்கிறார்கள். இதைத்தான் மனிதன் பாவியாக இருக்கின்றான் என்று சொல்லுகின்றோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கன்னியிடம் பிறந்தார். ஆகவே தான் எப்படி ஆதாம் விழுவதற்கு முன்பாக பாவமற்ற நிலையில் இருந்தானோ அதே போன்ற ஒரு நிலையிலே இயேசு பிறக்கின்றார், வளர்கின்றார். இப்போ ஒரு கேள்வி, அப்ப மனிதன் ஒருவேளை சரி பாவமற்றவராக பிறந்திருக்கட்டும், ஆனால் அவர் வளரும்போது அவரிடம் பாவ சுவாபங்கள் அல்லது இச்சைகள் வந்திருக்கலாம் அல்லவா என்கிற ஒரு கேள்வி எழுவது இயல்பு.
அதற்கு பதில் என்னவென்றால், நாம் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அநேகர் இதை இன்னும் புரிந்து கொள்வதில்லை. ஆனால் உண்மையான கிறிஸ்தவம் அதை போதிக்கிறது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியவில்லை, போதர்களுக்கே தெரியவில்லை. அதுதான் சிக்கல். அது என்னவென்றால், இயேசு பரிபூர்ண மனிதனாகவும் இருந்தார், அதே நேரத்தில் அவர் பரிபூர்ண தேவனாகவும் இருந்தார். ஒரே சரீரமாக இருக்கின்றது. ஆனால் அந்த தெய்வீகத்தினுடைய பரிபூர்ணமானது கிறிஸ்துவிலே இருக்கிறது. அதனால தான் இறையில சொல்லுவாங்க, இயேசு முழு மனிதனாகவும் முழு தேவனாகவும் இருந்தார். இந்த முழு மனிதன் என்று சொல்லும்போது ஆவி, ஆத்ம, சரீரம் உள்ளடக்கியது. அந்த விதத்தில் இயேசு முழு மனிதனாக இருந்தார். ஆனால் இந்த முழு மனிதனை முழு தெய்வீகம் ஆட்கொண்டு இருக்கிறது. ஆனால் கன்னியிடம் பிறந்தார். தெய்வத்தினுடைய பரிபூர்ணமெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென் என்றும் அவர் முழு தேவனாகவும் இருந்தார். இந்த முழு தேவனாக இருந்தபடியினாலே இந்த முழு மனிதனுடைய ஆவி, ஆத்மா, சரீரமானது தெய்வீகத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருந்தது. இன்னும் சரியாக சொல்வதானால், மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி, ஆத்மா, சரீரமானது அவர் விரும்பியே அவருக்குள்ளாக இருந்த தெய்வீகத்துக்கும் தன்னை ஒப்பு கொடுத்தது. அதாவது தெய்வீகம் அவருடைய மனுஷீகத்தை கட்டுப்படுத்தியது. அதே நேரம் அவருடைய மனுஷீகம் தேவனுடைய கட்டுப்பாக்கு விரும்பியே அர்ப்பணித்தது. ஆகவே அப்படி விரும்பி அர்ப்பணித்தபடியினாலே, ஆதாம் அப்படி விரும்பி அர்ப்பணிக்கவில்லை, அதான் சிக்கல். ஆனால் இயேசு மனிதனாக இருந்து அவரில் இருந்ததான தெய்வீகத்துக்கு தன்னை விரும்பி அர்ப்பணித்தபடியினாலே அவர் இயல்பாகவே பாவம் செய்ய இயலாதவராக இருந்தார். ஆகவே இயேசு மனிதனாக இருந்த போதும் பாவம் செய்ய இயலாதவராக இருந்தார். இந்த இறையல்ல அதுக்கு என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னா, இம்பெக்கபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இம்பெக்கபிலிட்டினா அவரால் பாவத்தை நினைத்து பார்க்கவும் கூடாது, முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் ஹிம் டு இமேஜின் sin and do sin. சிந்திக்கவும் முடியாது, செய்யவும் முடியாது. அதான் நாட் ஏபிள் டு sin என்று சொல்லுவாங்க. அதைத்தான் இம்பெக்கபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இவைகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு கிறிஸ்தவம் என்பது இறையல் இல்லாத கிறிஸ்தவமாக போய்கொண்டிருக்கிறது. இறையல் இல்லை என்றால் அது கிறிஸ்தவம் அல்ல. கிறிஸ்துவின் பெயரை சொல்லுகிறவர்களெல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்துவை நம்புவர்களெல்லாம் கூட கிறிஸ்தவர்கள் இல்லை. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏனென்றால் சாத்தானும் கிறிஸ்துவை நம்புகிறது. அதனால் சாத்தான் கிறிஸ்தவனா? இல்லை. இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவை நம்புகிறார்கள், ஒரு குறிப்பிட்ட அளவில். ஆக இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களா, விசுவாசிகளா? இல்லை. இந்து சமயத்திலே கூட அநேகருடைய வீடுகளை செல்வி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய ஃபோட்டோ இருக்கும். ஆகவே அவர்கள் கிறிஸ்தவ விசுவாசிகளா? இல்லை. இன்றைக்கு அதுபோல தான் அநேகர் கிறிஸ்துவின் பெயரை சொல்லிக்கொண்டு கிறிஸ்தவ போதனைகள் எதையும் தெரியாமல் தங்களை கிறிஸ்தவர்களாக கருதி கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, நாம் ஒருபோதும் அந்த தவறை செய்யலாம். நம் மெய்யான கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்தவ இறையல் அறிந்திருக்க வேண்டும். ஆதி சபை இறையலின் அடிப்படையிலே அந்த இறையல் அடிப்படையில் தான் போதித்து வந்தது. ஆகவே சபை வளர்ந்து பெரிய. ஆகவே இயேசுடைய சோதனையுடைய மைய நோக்கம், இயேசு பழுதற்ற, குற்றமற்ற, பாவமற்ற மேசியா, பாவமற்ற மீட்பர். இதை உறுதிப்படுத்துவதற்காக ஆண்டவர் சோதனை உபவாசத்துக்கு பின்பு சாத்தான் அவரை சோதித்தான். அவரை சோதிப்பதற்கு அவன் 3 ஊடகங்களை பயன்படுத்தான். ஒன்று உணர்வுகள், பசி உணர்வு, அதை
தன்னுடைய சோதனைக்கு ஒரு களமாக பயன்படுத்துகிறான். கற்பனை அல்லது கற்பனை இல்லை, சிந்தனை. கற்பனை என்று சொல்லும்போது இமேஜினேஷனை தூண்டி அதன் மூலம் அவரை விழத்தள்ள முடியுமா என்று பார்த்தான். அடுத்ததாக சிந்தனை, ரீசன், ஆங்கிலத்தில் ரீசன் என்று சொல்லுவாங்க, அதன் மூலம் விழத்தள்ள முடியுமா என்று பார்க்கின்றான். பொதுவாக சாத்தான் இன்றைக்கும் மனிதனை அவனமான தளங்களிலே தான் மனிதனை சோதிப்பான். அடுத்ததாக சோதனை என்றால் என்ன என்று சொல்லும்போது, சோதனை, பரிசோதனை, இந்த ரெண்டு வார்த்தையை நம்ம சற்று புரிந்திருப்பது நல்லது. அது ஆங்கிலத்தில் டெஸ்ட் அண்ட் டெம்ப்டேஷன், டெஸ்ட் அண்ட் ட்ரையல், அது ரெண்டே ஒன்றாக புரியலாம். அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பைபிளிலே சோதனை என்று சொல்வதற்கான வார்த்தையும் தேவன் பரிசோதித்தார் அல்லது பரிசோதனை செய்தார் அல்லது டெஸ்ட் பண்ணினார் என்று சொல்கிற வார்த்தையும் ஒரே மூல வார்த்தையிலிருந்து வந்ததாக அறிஞர்கள் சொல்கிறாங்க. அப்படி ஒரே மூல வார்த்தையிலிருந்து வந்தபடியினால் சில வேளை மொழிபெயர்ப்பிலே அந்த வார்த்தைகள் சோதனை என்றே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். ஆனால் அதை பகுத்து இது உண்மையிலேயே சோதனையா அல்லது பரிசோதனையா அல்லது டெம்ப்டேஷனா டெஸ்டா, தேவன் டெஸ்ட் பண்ணுற இடமா என்று நாம் சற்று கவனிக்க வேண்டும். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனை பாவத்தில் விழத்தள்ளுவதற்காக தேவன் ஒருபோதும் மனிதனை சோதிக்க மாட்டார். அதனால தான் நம்ம யாக்கோபில் படிக்கும்போது தேவன் ஒருவனையும் ஒருபோதும் சோதிக்கிறவர் அல்ல. அது என்ன மீனிங்லன்னா, ஒருவனை பாவத்தில் விழத்தள்ளுவதற்காக தேவன் ஒருபோதும் ஒருவனை சோதிக்க மாட்டார். ஆனால் மனிதனை ஆசீர்வதிப்பதற்காக தேவன் பரிசோதனை செய்வார் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் பரிசோதனைங்கிற வார்த்தை பைபிள் அல்ல. பரிசோதனை என்று மொழிபெயர்த்திருக்கலாம். அதுக்கு பதிலாக அவங்க டெஸ்ட் என்று மொழிபெயர்த்திருப்பாங்க அல்லது ட்ரையல் என்று சொல்லுவாங்க. ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்காக டெஸ்ட் பண்ணினார், சோதித்தார் என்று சொல்ல முடியாது. சோதித்தாங்க வார்த்தை ஒருவேளை இருக்கலாம், ஆனால் அது டெஸ்ட் என்கிற பர்பஸில் ஹி ட்ரைட். அதாவது ஆண்டவர் ஒரு மனிதனை டெஸ்ட் பண்ணுவது அல்லது ட்ரையல் அனுப்புவதுக்கு பர்பஸ் என்னென்னா, டு மேக் ஹிம் ஆர் டு டிக்ளேர் ஹிம் ரைச்சஸ் என்பதற்காக அந்த சோதனை ஊடாக அல்லது ட்ரையல் டெஸ்ட் மூலமாக அவனை அனுப்புவார். ஆனால் ஒருபோதும் ஒரு மனிதன் பாவத்தில் விழ வேண்டும் என்கிற தீய நோக்கத்தோடு தேவன் சோதிக்க மாட்டார். அந்த விதமான தீய எண்ணத்தோடு ஒருவனை எப்படியாவது விழத்தள்ள வேண்டும் என்கிற தீய நோக்கத்தோடு சோதிப்பது யாரென்றால் சாத்தான். ஆகவே இங்கே சாத்தான் அந்த தீய நோக்கத்தோடு வருகிறான். சூழலை உண்டாக்கி கொடுத்த தேவன் தான். நல்லா புரிஞ்சுங்க, மீண்டும் கவனமாக இருக்கணும். இயேசுவை சோதிப்பதற்கான சூழலை உண்டாக்கி கொடுத்தது தேவன். அதனால தான் ஆவியானவர் வழிநடத்தி செல்கிறார். இதற்காக ஏற்கனவே நாம் சொன்னதை நினைவுபடுத்த வேண்டும். இந்த சூழல் மூலம் இயேசு சோதிக்கப்பட்டு குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட வேண்டும். மெய்யான தேவகுமார் என்பதை சாத்தானும் அறிய வேண்டும். மேசியா என்பது நிரூபிக்க வேண்டும். பரிசுத்தர் என்பது நிரூபிக்க வேண்டும். உலகத்தை மீட்கவும் ஆளவும் தகுதியுடையவர் இயேசு என்பதை நிரூபிப்பதற்காக அந்த சூழலை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அதனால்தான் அப்போது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். அவர் இரவும் போது 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அது 40 நாள் உபவாசம் இருந்தார், அவருக்கு பசி உண்டானதாக பார்க்கிறோம். அப்பொழுது சோதனைக்காரன், அதான் அந்த தளம் மாம்சத்தில் அவர் பசியாக இருக்கிறார், இதை அவன் பயன்படுத்துகிறான். எப்படி என்றால், பொதுவாக மனிதன் தன்னுடைய சரீர தேவைகளை சந்திப்பதற்கு இயல்பாகவே முயற்சி செய்வான். அது எல்லாருக்கும் உரியது.
அந்த இயல்பாக முயற்சி என்று சொல்லும்போது ஆண்டவர் ஆதாம் பாவத்தில் விழுந்தபோது என்ன சொன்னார்? நீ வேலை செய்து சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார். வேர்வை சிந்தி சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக பூமியில் பிறந்தபோது அவரும் இயல்பாகவே தேவ திட்டத்துக்குள்ளாகவே வளர்ந்தார், சாப்பிட்டார். ஆனால் இப்போது அவர் பசியோடு இருக்கிறார். ஆகவே இந்த சூழலை பயன்படுத்தி இவரை சோதிக்க வேண்டும். அதாவது இந்த சூழலிலும் தேவ திட்டத்தின்படி இவர் தன்னை அமைத்துக் கொள்வாரா, இல்லையெனில் இந்த சூழலிலே இவரை விழத்தள்ள முடியுமா? அதாவது தேவ திட்டத்தை விட்டு விலகி ஒரு அற்புதம் செய்வது போல ஒரு சூழலை உண்டாக்கி தேவன் வைத்திருக்கிற திட்டமான இயல்பான உணவை உண்ணாமல் வேறு விதத்தில் உண்ணுவதற்கு வைத்தால் ஆண்டவர் தேவ திட்டத்தை விட்டு விலகி சென்று விடுவார் என்கிற ஒரு தீய எண்ணத்தோடு அவர் அங்கே வருகின்றார். பாருங்க, ஒன்றை கவனிக்க வேண்டும். இந்த இந்த கல்லை அப்பமாக மாற பாருங்க, அப்பொழுது சோதனைக்காரன் இடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரனே ஆனால், தேவனுடைய குமாரனே ஆனால் என்றால் அதை சிலர் சொன்னாங்க, நீர் தேவனுடைய குமாரனா இருக்கிறபடியால் என்று அவன் சொன்னான் என்று சொல்வது இன்னும் சரியாக இருக்கும் என்று. எப்படி இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அவனுக்கு நோக்கம் இப்போ இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஏற்கனவே பிதா சொல்லியிருக்கிறாரு, அது அவனுக்கு தெரியும். ஆனால் இவரை அந்த இடத்திலிருந்து தள்ள வைக்க முடியுமா? எப்படி ஆதாமை ஆண்டவர் வைத்த இடத்திலிருந்து தள்ளினானோ அதுபோல் அந்த நோக்கத்திலிருந்து தேவ திட்டத்திலிருந்து இவரை விலகி செல்ல வைக்க முடியுமா என்கிற தீய எண்ணத்தோடு வருகிறான். சொன்னா இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்கிறார். பாருங்க, அவர் பசியாக இருக்கும்போது சொல்றாரு, இந்த கல்லுகளை அப்பமாக மாறி நீ சாப்பிட்டுருக்கிறோன்னு அங்கே வார்த்தை இல்லை, பட் அதான் அது பொருள் கொள்ளும். அதாவது உம்முடைய தேவையை நீர் இப்போது சந்தியும். ஆண்டவர் ஒரு நல்ல மனிதனுக்கு வைத்திருக்கிற, நல்ல மனிதன் என்றால் இனிமேல் பூமியில் வாழ்கிற மனிதன் உழைத்து சாப்பிட வேண்டும், இயல்பான உணவை சாப்பிட வேண்டும், அதான் தேவ திட்டம். ஆனால் இங்கே மனிதனாகி வந்திருக்கிற இயேசு அதை விட்டு விலகி சென்று விட வேண்டும். தேவன் மனிதனுக்கு வைத்திருக்கிற தேவ திட்டத்தை விட்டு விலகி சென்று விட வேண்டும் கருதி தான் சொல்கிறார். ஆக அவனுடைய சோதனையின் நோக்கம் என்னவென்றால், இந்த சோதனையுடைய நோக்கம் என்னவென்றால், இயேசு பரிபூர்ண மனிதர் அல்ல, குறையுள்ள மனிதர் என்று காட்ட வேண்டும். எப்படி குறையுள்ள மனிதராக முடியும்? தேவன் மனிதனுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை விட்டு விலகி இவர் தன்னுடைய சுய தேவையை சந்திக்க ஒரு சுய முயற்சி எடுப்பாரானால், இந்த இடத்துல தேவன் அவர் பசியோடு இருந்து தேவன் அந்த பசியை சந்திக்க வல்லமை உள்ளவருங்கிற எண்ணத்தை விட்டு விலகிவிட வேண்டும். அதாவது சொல்வதாக இருந்தால் அதை நம்ம இப்படி புரியணும், நம்முடைய அனைத்து தேவைகளையும் தேவன் சந்திப்பார் என்பதுதான் உண்மையான விசுவாசியுடைய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை. அதை விட்டுவிட்டு என்னுடைய சுய தேவைகளை தேவ திட்டத்திலிருந்து விலகி சென்று சந்திக்க முயற்சிப்பது பாவமாக மாறிவிடும். அந்த தந்திரத்தை தான் இங்கே செய்யலாம். ஆனால் அதை, அந்த சிக்கலையும் அந்த தந்திரத்தை உணர்ந்த இயேசு என்ன சொல்ற பாருங்க, அவர் பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பானுங்கிறார். இந்த பொருள் என்ன? என்னுடைய தேவைகளை தேவன் சந்திப்பார் என்கிற பாடத்தை சாத்தானுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதன் மூலம் எந்த சூழ்நிலையிலும் தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு பெர்ஃபெக்டான மனிதனாக இயேசு அங்கே தன்னை நிலைநிறுத்துகிறார். என்னுடைய தேவையை சந்திக்க நான் தேவ திட்டத்தை விட்டு விலகி சென்று ஒரு செயலை செய்ய மாட்டேன் என்று அவர் அங்கே சாத்தானுக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
இந்த இந்த சோதனையிலிருந்து நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்னவென்றால், நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கின்றோமோ அந்த சூழ்நிலையை சாத்தான் பயன்படுத்தி நம்மை தேவ திட்டத்தை விட்டு விலகுவதற்கான வழியை உண்டாக்க முயற்சிப்பான், அல்லது உணர்வுகளை தூண்டுவான். உதாரணமாக, நமக்கு ஒரு கடன் இருக்கிறதுன்னு வைத்துக்கொள்ளும். ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். அவன் எப்படி தூண்டுவான் என்றால், இதை ப்ராக்டிக்கலாக சொல்றேன். நாம் அதிகமாய் தேவையற்ற கடன்களை வாங்கக்கூடாது என்பதுதான் தேவனுடைய கட்டளை, என்னுடைய வார்த்தை. ஏதோ சூழ்நிலையை வாங்கிவிட்டோம் என்றாலும், கடனை தீர்க்கிறதுக்கு எத்தனை வருஷமா நீ உழைக்கிற, ஏதாவது லாட்ரி சீட்டு அது எடு, இதை எடு, சீட்டாடு, சீக்கிரம் பணம் வரும், இப்படி கூட தூண்டி தேவத்திட்டத்தை விட்டு நாம் விலகி செல்வதற்கு அவன் வழி ஏற்படுத்தலாம். அது போன்ற ஒரு முயற்சியை தான் இங்கே செய்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு மிக தெளிவான பதிலை கொடுக்கின்றார். அதாவது இதை ஒன்றியவான் 2:15 பார்க்கும்போது இது மாம்சத்தின் இச்சை என்று சொல்லுவாங்க. ஏன்னா மாம்சம் தானே இப்போ பசியோடு இருக்கிறது. அந்த மாம்சத்தின் இச்சையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேத வசனத்தின் துணையினாலே ஜெயிக்கிறார். அது என்ன சொல்றாரு? நான் என்னுடைய தேவைகளுக்கு தேவனை சார்ந்திருப்பேன், என் சுயத்தை சார்ந்திருக்க மாட்டேன் என்பதான் பாடம். நமக்கு நம்முடைய தேவைகளை சந்திக்க நம்முடைய சுய முயற்சிகளை சார்வதை விட, அந்த சுய முயற்சிகள் என்று சொல்லும்போது தேவனுடைய திட்டத்தை மீறி சென்று சுய முயற்சிகளை சந்திப்பதை விட, தேவ திட்டத்துக்குள்ளாக சுய முயற்சி செய்வதுதான் அல்லது வளர்வதுதான் சரியாக இருக்கும். அடுத்ததாக, இப்போது அவனுடைய வசனத்தை குறித்து இல்லை வசனத்திலிருந்து பதில் சொன்ன உடனடியாக சாத்தான் வேறொரு தந்திரத்தை செய்கிறான். அது 2வது சோதனையாக வருகிறது. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலய உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, தேவாலய உப்பரிகையின் மேல் நிறுத்தி என்று சொல்லும்போது ஒரு கோபுரம் என்று வைத்துக் கொள்ளலாம், ஆலயத்தினுடைய உயர்ந்த இடம். சில அறிஞர்கள் இதை என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு காலை வேளையாக இருக்கிறது. அதாவது காலை வேலை என்று சொல்லும்போது ஆலயத்துடைய கதவுகள் திறந்து ஆசாரியர்கள் பலி செலுத்தி, முதல் பலி காலை பலியை செலுத்தி மக்கள் ஆராதிக்கிற ஒரு வேலையாக இருக்கிறது. எல்லா மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அந்த சூழலில் தான் அவன் சாத்தான் இயேசு கிறிஸ்து அந்த உப்பரியை கொண்டு நிறுத்திட்டு கீழே உள்ள மக்களை எல்லாம் பார்க்க சொல்லலாம். சொல்லிவிட்டான் சொல்லி இருக்கலாம் என்பது அறிஞர்களுடைய கருத்து. இது தாள குதியும் என்று சொல்கிறான். சொல்லிட்டு ஒரு வசனத்தை கோட் பண்ணுறான் பாருங்க. 6வது வசனம், நீ தேவனுடைய குமாரனை ஆனால், மீண்டும் அதே வார்த்தையை போடுகிறான், தேவனுடைய குமாரனை ஆனால் தாள குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதா எழுதியிருக்கிறேன். ஆண்டவர் வசனத்தை சொன்ன உடனே இவன் அதே போல் ஒரு வசனத்தை எடுத்து இயேசுவை சோதிப்பதற்கு முயற்சிக்கிறான். இங்கேயும் நாம் ஒன்று கவனிக்க வேண்டும். அநேக வேளைகளிலே வேத வசனங்களை சரியாக படித்து புரியவில்லை என்றால், வேத வசனங்களை தவறாக ஒருவர் பிரசங்கிக்கும் போது நாமும் அதை தவறாக புரிந்து கொள்ள முடியும், தவறான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துவிட முடியும். அதனால தான் இறையியல் தேவை என்று அடிக்கடி நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ பாருங்க, அவர் தவறான ஒரு நோக்கத்தோடு ஒரு நல்ல ஒரு வசனத்தை தவறான இடத்துல கோட் பண்ணுறான். சொல்லலாம் பாருங்க, நீ கீழே குதியும். அதில் என்னன்னா, அவன் அந்த சொல்லுறத சூழல் சில அறிஞர்கள் என்ன விளக்குறாங்கன்னா, நீர் தாழ குதியும், நீர் தாழ குதிக்கும் போது நீர் விழமாட்டீர், ஏனென்றால் உடனடியாகவே நீ தேவனுடைய குமாரன் தானே. தேவன் என்ன செய்வார் தெரியுமா? தன்னுடைய ஏஞ்சல்களை அனுப்புவார், தூதர்களை அனுப்புவார். அவர்கள் உம்முடைய கால்கள் கீழே விழாதபடி தூக்கி அப்படியே கொண்டு போய் அந்த மக்கள் மத்தியிலே நிறுத்துவார். இப்போ சற்று யோசித்து பாருங்க, பலி நடந்து கொண்டிருக்கிறது, மக்கள் ஆண்டவரை அமைதியாக இருந்து ஆராதிக்கிறார்கள். ஒருவேளை இயேசு குதித்திருந்தால் தூதர்கள் அவன் சொல்ல வண்ணமாக சொல்றேன்,
தூதர்கள் அவரை தாங்கி அப்படியே கொண்டு போய் மக்கள் மத்தியில் நிறுத்துவார்கள். அப்படி நிறுத்தும் போது என்ன நடக்கும்? மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. ஆச்சரியப்படும் போது இயேசுக்கு பெருமை வந்துவிடும். என்னை அவன் கருதுகிறான். எப்படி இருக்கு? எவ்வளவு தந்திரமா சொல்றான். தூண்டி விடுறான். தேவனுடைய குமாரன் இல்ல, தூதர்களை காப்பாரு. அப்ப மக்கள் எல்லாம் உடனே ஒரு மேசியை ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு நப்பாசையை தூண்டி. இயேசுக்கு தெரியாதா? இயேசு உடனே என்ன சொல்றாரு? தொடர்ந்து படிக்கும்போது, அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாய் என்று எழுதியிருக்கிறதே. என்ன சொல்லாரு? நான் குதிக்க வேண்டிய தேவையில்லை. ஐயா சொல்லிட்டான். ஆமா, ஆண்டவர் நிச்சயமாக நான் குதிச்சா, நான் தேவனுடைய குமாரன், நான் குதிச்சா நிச்சயமாக தேவன் தூதர்களை அனுப்புவார் என்று இயேசுக்கு தெரியும். ஆனால் அது சரியல்ல. ஏன் சரியல்ல தெரியுமா? அவருக்கு தேவன் நம்பினால் போதும். இப்போ பாருங்க, நான் நம்புகிறேன் அப்படின்னாலே தேவனை பரீட்சை பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது. அதான் ரொம்ப முக்கியம். அதை பரீட்சை பார்த்து தேவனை நம்ப வேண்டிய தேவையில்லை. அது இயேசுக்கு தெரியும். என் தேவன் என் கால்களை தூதர்களால் பாதுகாப்பார். அது அவருடைய வார்த்தை தான், அது உண்மைத்தான். அதிலிருந்து அவர் மாற மாட்டார். ஆனால் அவரை நாம் அப்படி சோதிப்போமானால் அவருடைய வார்த்தை மீது நாம் சரியான நம்பிக்கை வைக்கவில்லை என்று ஆகிவிடும். சற்று யோசித்து பாருங்க. அப்ப என்ன தந்திரம்? குதிச்சா மறைமுகமாக தேவனுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கையற்றவராக ஆகிவிடும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற வாக்குத்தத்தங்களை அவை ஆமென் என்று இருக்கிறது. நம்ம நம்பினால் போதும். அதை நாம் பரிசோதித்து பார்க்கக்கூடாது. நான் நம்பும் போது நமக்கு எந்த இடத்தில் தேவையோ அதை அந்த இடத்துல அவர் செய்வார். இப்படி இப்போ சில இடம் என்ன செய்வாங்க தெரியுமா? அநேக விசுவாசிகள் இந்த தவறை செய்வாங்க. ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளை தானே, உண்மையில நீர் தேவனாக இருந்தால் இப்போது எனக்கு சுகத்தை தாரும், என் கடத்தை தீரும் என்று நிறைய பிரசங்கமான அப்படிதான் சொல்றாங்க. அது தேவனை பரீட்சை பார்க்கிறதுக்கு சமம். என்ன செய்யணும்? என் தேவன் என் தேவைகளை சந்திப்பார் என்கிற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அவர் சொல்லி இருக்கிறார், அவர் செய்வார். எப்போது செய்வார்? எப்போது எனக்கு தேவை வருகிறதோ அப்போது செய்வார். எப்போது அவருடைய திட்டத்துக்குள்ளாக அது வருகிறதோ அப்போது செய்வார். நான் முன்னே சென்று இப்போதே எனக்கு செய்ய வேண்டும். நான் இப்போது உண்மை சோதித்து பார்க்கிறேன், நீர் உண்மையில இருக்கிறீரா? இருந்தால் எனக்கு இப்போ உடனடியாக எனக்கு சுகம் கிடைக்க வேண்டும். அப்படியானால் நாம் தேவனை சோதிப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய இந்த தந்திரத்துக்கு தப்பித்து செல்கிறார். தப்பிவிட்டார். அவனுடைய தந்திரத்துக்கு விழவில்லை. அவருக்கு தெரியும், பிதா என்னை கைவிட மாட்டார். அவ்வளவுதான். பிதா என்னை கைவிட மாட்டார். ஆகவே நான் குதிக்க வேண்டிய தேவையில்லை. மேலும் நீ சொல்லும் போது நான் குதிக்க வேண்டிய தேவையில்லை. எனக்கு எப்போ தேவை அப்போது அவர் என்னை தாங்குவார். நான் குதிக்கவும் தேவதூதர்கள் வந்து என்னை அப்படியே மக்கள் மத்தியிலே கொண்டு போய் நிறுத்தி என்னை நான் மேசி ஆக வேண்டிய தேவையில்லை. இயேசு இன்னொரு சமயம் மகிமையோடு தூதர்களோடு இறங்கி வருவார். அது பிதாவுடைய திட்டமான நாள். அந்த திட்டம் நிறைவேறும் போது அதுக்காக காத்திருந்தாரே தவிர, நீ சொல்லும் போது நான் இறங்கி சென்று என்னை தூதர்கள் தாங்கி சென்று அங்கே மக்கள் என்னை மேசியாவாக அற்புதம் நடந்தது போல உணர வேண்டிய தேவை. அவ்வளவு ஞானமாக ரொம்ப இந்த விதவிதமான இறையில் சிந்தனையோடு நாம் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தேவன் நம்முடைய வார்த்தையில் சொல்லி இருக்கிறவர்கள் ஆம் என்று ஆமென் என்று அவைகளை நாம் பரிசோதித்து பார்த்து தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டிய தேவை. அவர் சொல்லியிருக்கிறார், அப்படி ஆகும். அதுவரை நான் பொறுப்பு எடுக்கிறேன். தேவனை பரிசோதித்து பார்க்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சையை பாராதிருப்பாயாக என்று சொல்லுகிறது. இது
கண்களின் இச்சையோடு சிலர் சொல்லுவாங்க. கண்களின் இச்சை என்று சொல்வதை விட ஜீவனத்தின் பெருமை என்று சொல்லலாம். ஜீவனத்தின் பெருமை அந்த பதவி, ஜீவனத்தின் பெருமை என்பதை மூன்றாவது தொடர்ந்து படிக்கும்போது, அதற்கு இயேசு தேவநாயக கர்த்தரை பற்றி என்று எழுதியிருக்கிறது. இது உபாகமத்தில் உள்ள வசனம் தான். உபாகமத்தில் தான் அவருடைய உபாகமும் 6:16 இது வருகிறது. நிபுணமாக அதற்கு பகிர்கிறார். அடுத்து அதோடு இது 2வது சோதனை முடிந்தது. இப்போது 3வது சோதனை வருகிறது. மறுபடியும் பிசாசு அவரை மிக உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், இந்த உயர்ந்த மலை என்பதை சிலர் உயர்ந்த மலை என்பது இமாலய மலை என்று சொல்லுவாங்க. இங்கே அந்த சூழலில் அது சொல்லவில்லை. அந்த வனாந்திர பகுதியில் இருந்த உயர்ந்த மலை எப்படி புரிய வேண்டும்? அந்த வனாந்திர பகுதி, அந்த அவர் ஞானஸ்நானம் எடுத்து உபாசனம் எடுத்து இருந்தார்களோ அந்த வனாந்திர பகுதியில் இருந்த ஒரு உயர்ந்த மலை. சில அறிஞர்கள் சொல்கிறாங்க இது சுமார் 450 மீட்டர் உயரமான ஒரு மலை அந்த பகுதியில் இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த மலை இதான் காட்ட வேண்டும். அந்த மலையிலிருந்து பார்க்கும்போது அது கவனமாக இருக்கணும். தொடர்ந்து படிப்போம். கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களை அவைகள் மகிமை அவருக்கு காண்பித்து, இதை லூக்காவில் படிக்கும்போது 1 நிமிஷத்திலே காண்பித்துன்னு வரும். இப்போ ஒரு கேள்வி, உலகத்தின் சகல ராஜ்யங்களை ஒரே நிமிஷத்திலே அந்த மலையிலிருந்து காண்பிக்க முடியுமா? அதுக்கு சில அறிஞர்கள் சொல்ற கருத்து என்னன்னா, மலையில் மேல் நின்று கொண்டு அவன் சொல்றான், ஒரு காட்சியாக விவரிக்கிறான். ரோம சாம்ராஜ்யத்தை தெரியுமா, மேதிய ராஜ்யத்தை தெரியுமா, கிரேக்க சாம்ராஜ்யத்தை தெரியுமா, எகிப்து சாம்ராஜ்யத்தை தெரியுமா, இப்படி சொல்றான். விஷுவலைஸ் சொல்ல விஷுவலைஸ் பண்ண கொள்ள வேண்டும். இந்த சாம்ராஜ்யத்தை எல்லாம் நான் உனக்கு தாரேன், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, எனது காலில் சாஷ்டாங்கமாக இருந்து பணிய வேண்டும். ஆகவே இந்த 1 நிமிஷத்திலே உலகத்தின் ராஜ்யங்களை எல்லாம் காண்பித்தது என்று சொல்வது, ஒரு நிமிஷத்திலே இந்த உலகத்தினுடைய சாம்ராஜ்யங்களை எல்லாம் சொன்னான், விஷுவலைஸ் பண்ணி சொன்னான். ஆண்டவரும் விஷுவலைஸ் பண்ணி புரிந்து கொண்டார். அப்படித்தான் அதை புரிய வேண்டும்ங்கிற ஒரு விளக்கம். இன்னொரு சாராகிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் வேறொரு பதிலை சொல்றாங்க. அது என்னன்னா, இந்த மலைமுகடில் இருந்து பார்த்தால் நாம் ஏற்கனவே சொன்னோம் அல்லவா, அந்த பகுதி வழியாக செல்கிறதான ஒரு முக்கிய வணிகச்சாலை தெரியும். அந்த வணிகச்சாலை ரோமை மட்டும் இணைக்கவில்லை, அதற்கு முன்பாக இந்த அசீரிய சாம்ராஜ்யம், பாபிலோனிய சாம்ராஜ்யம், மேதிய பர்சிய சாம்ராஜ்யம், எகிப்து சாம்ராஜ்யம், அந்த சாலை, இது எல்லா இடத்திற்கும் அந்த சாலை இணைப்பு கொண்டதாக இருந்தது. ஆகவே அவர் என்ன சொல்றாருன்னா, சாத்தான், அந்த சாலையை பார், இதெல்லாம் இந்த சாம்ராஜ்யத்துக்கு போது பாரு, நீ என்னை வணங்கிட்டா இந்த சாலையுடைய கட்டுப்பாடு உனக்கு வரும். இது நீங்கள் பொலிட்டிக்கலாக சிந்திச்சா தெரியும். அதனுடைய பொருள் என்னவென்றால், இந்த சாம்ராஜ்யங்கள் எல்லாம் உனக்கு கட்டுக்குள்ளே வந்துடும், இந்த சாம்ராஜ்யம் உள்ள வணிகம் எல்லாம் உனக்கு வந்துடும், இதில் பொருள் எல்லாம் உனக்கு வந்துடும், நீ உலகத்துடைய மேசியாவாக மாறிடுவேன், ராஜாவாக மாறிடுவேன், நான் அவனை ஆக்கிடுவேன். இங்கு அவன் தன்னை உலகத்தின் தேவனாய் கருதி கொள்கிறான் இல்ல. பர்வத்தில் இருந்த போதும் தன்னை தேவனை நினைத்ததுனால தானே, தேவனாக்க விட்டு நினைத்தபடி தான் தள்ளப்படுகிறான். இங்கே அந்த விழுந்த பின்பும் தன்னை தேவனாய் கருதி கொண்டு உலகத்தின் சாம்ராஜ்யத்தை தருவதாக அவன் பேசுகிறான். இங்கே ஒன்றை நினைவுகொள்ள வேண்டும், ஆண்டவர் உலகத்தை ராஜாவாக ஆளுவார். ஆண்டவராகிய இயேசு உலகத்தை ராஜாவாக ஆளுவார், மேசியாவாக ஆளுவார். ஆனால் தேவனுடைய திட்டம் அது எப்படி இருந்தது தெரியுமா? சிலுவையை கடந்து வந்த பின்பு ஆளுவார். ஆனா சாத்தா என்ன சொல்றான், நீ இப்போ என்னை தொழுது கொண்டால் நீ சிலுவைக்கு செல்ல வேண்டாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவினுடைய நோக்கம் என்னது? பணி செய்து பதவிக்கு வர வேண்டும். அதான் ஆண்டவருடைய திட்டம். பணி செய்து பதவிக்கு வர வேண்டும். தேவன் என்னை இந்த பூமியிலே அனுப்பியிருக்கிறார், அவருடைய குமாரனாக அனுப்பியிருக்கிறார். நான் சில பணிகளை அவருக்காக இந்த பூமியிலே செய்ய வேண்டும். அந்த பணியை செய்து முடித்து அவர் எனக்கு தருகிற பதவியை அடைவேன். இயேசுக்கு நல்லா தெரியும். அதனால தான் இயேசு என்ன சொல்றார் பாருங்க,
அவன் சொன்னான், நீ சாஷ்டமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாய் என்று எழுதியிருக்கிறேன். அப்படின்னா சர்வ் அண்ட் வர்ஷிப். சாத்தான் ஹி டிமாண்ட்ஸ் வர்ஷிப் ஒன்லி, ஆராதனை மட்டும் தான் கேட்குறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் பணியை செய்ய வேண்டும், பணிந்து ஆராதிக்கிறேன். எவ்வளோ அருமையான ஒரு சிந்தனை. அங்கேயும் ஆண்டவர் அருமையான ஒரு வசனத்தை தான் சொல்றாரு. அது உபாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அது இப்படி சொன்னபோது, தொடர்ந்து படிக்கும்போது, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதன் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார். பாருங்க, அங்கே அவன் என்ன சொன்னான், நீ குதிச்சாக பணிவிடை செய்வார்னு. இங்கே ஆண்டவர் ஜெயித்த உடனடியாக தூதர்கள் பணி செய்வார்கள். இந்த வசன பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தலைமைத்துவ பாடம் என்னவென்றால், நாம் எவ்வளவு உயர்ந்த பணிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோமோ அதற்கு ஏற்பதாக சோதனைகள் வரலாம். உலகம், மாமிசம், பிசாசு இவைகள் நம்மை சோதிக்கலாம். ஆனால் சோதனையை ஜெயிக்கும் போதுதான் நாம் உயர்ந்த தலைவர்களாக வர முடியும். அத்தோடு நம்முடைய தலைமை பதவிக்கு நாம் வர வேண்டும் என்றால் குறுக்கு வழிகளை நாம் கடைபிடிக்காமல், சாத்தான் குறுக்கு வழியை சொல்றான், பணி செய்து பதவிக்கு வர வேண்டும். சர்வ் பிஃபோர் வர்ஷிப் இல்லை, அதாவது மன்னிக்கும், பதவி வருவதற்கு முன்பாக பணி செய்ய வேண்டும். கர்த்தர் நாம் எந்த உயர்ந்த பதவியில் வர வேண்டும் அதற்கேற்ப பணியை நாம் செய்வோம், செய்ய வேண்டும். இப்போது உங்களுக்கு கருத்தில் இருக்குமான இயேசு கிறிஸ்துவுக்கு பசியா இருந்தது. என்ன சாத்தான் இயேசு கிறிஸ்துக்கு பசியா இருந்தது. ஆமா, சாத்தான் சோதித்தான் இருக்குது. இயேசுக்கு பசியா இருக்கும்போது சாத்தான் தெரியுமா? உபவாசம் இருந்தார்ல, உபவாசம் இருந்தாலும் சிலவெல்லாம் கொஞ்சம் பசிக்காத, அதாவது பசிக்காம கூட இருப்பாங்க சில பேர் இல்லையா? அதாவது உபவாசம் இருந்து பசியாக இருக்க மாட்டான்னு யாரு சொல்றா? பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். இல்ல, அடுத்தது இப்போ நம்ம பசியா இருக்குது இப்ப சாத்தானுக்கு தெரியுமா? அப்படி நேரம் கேக்குறேன்னு இல்ல, 40 நாள், அதாவது நல்ல கேள்வி. 40 நாள் உபவாசம் இருந்தது அவனுக்கு தெரியும்ல, அது தெரியும் இல்ல. அந்த சப்ஜெக்ட் விட்டுட்டு நம்முடைய உணர்ச்சிகளை அவனுக்கு தெரியுமா? அந்த இதுல வரல, அது டைரக்டா இருக்கும். நம்முடைய உணர்ச்சிகளை நம்முடைய செயல்பாட்டிலிருந்து கண்டுபிடிப்பதற்கு முடியும் அல்லவா? உணர்ச்சிகளை சொல்ல வேண்டாம், நம்முடைய உடல் சரீர அசைவுகள் மூலம் அவன் கண்டுபிடிக்க முடியும்ல. நம்முடைய கண்ணசைவு மூலம் நம்முடைய சிந்தனையை ஓரளவு ஊகிக்க முடியும். ஆமாம், நாம் மனிதனாக இருந்தே சில காரியங்களை இன்னொரு சக மனிதனை யூகிக்கிறோம் அல்லவா? 100% சரியாக இல்லாமல் இருந்தாலும் ஓரளவு ஒவ்வொரு மனிதன் நாம் யூகிக்கிறோமே, அதே மாதிரி அவனும் யூகிக்க முடியும். அவன் மேலும் விழுந்து போன ஒரு தூதன், அவனும் ஒரு விதத்திலே தந்திரமானவன், தந்திரத்துக்குரிய ஞானமுடையவன். எதுக்காக அந்த 40 நாள் உபவாசம் எடுக்க வேண்டியதாயிருச்சு? நல்ல கேள்வி. அதைத்தான் நான் ஒரு இடத்துல லைட்டாக சொன்னேன். எப்படின்னா, அந்த 40 days உபவாசம், அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, God purposely planned to bring Satan to him in order to tempt him. இந்த பசியாக இருந்தால் தான் அவன் வருவான். அவனை, அதாவது இது என்ன சொல்லுது, ஒரு விதமான தூண்டில் போட்டு எழுப்பு. இந்த 40 நாள் உபவாசம் என்கிற அந்த தூண்டில் போட்டு அவன் இங்கே சோதிக்கும்படி ஒரு சூழலை உண்டாக்குறார் என்று சில அறிஞர்கள் உண்டாக்குறார்கள்.
நம்ம அதை ஆவிக்குரிய இதில் கர்த்தருடைய பணியை செய்வதற்கு உபாசத்தோட தொடங்கணும்னு சொல்லுவோம். பட் இறையில் இயேசுடைய அந்த 40 நாள் உபாசத்துக்கான பர்பஸ் வந்து in order to bring, அதாவது அது என்னன்னா காட், அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கன்னா இப்படி சொல்கிறாங்க, காட் பர்பஸ்லி ஃபோர்ஸ் சாட்டன் டு come to him in order to tempt him so that he may prove that he is a perfect savior. எபிரேயர் 4:15 நினைக்கிறேன்ல, அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு, அவர் சோதிக்கப்பட்டு அவர் தகுதியானவர் என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு சூழல் உண்டாக வேண்டும். அந்த சூழலை இந்த உபாசத்தின் மூலம் ஆண்டவர் உருவாக்குகின்றார். நம்ம மெசேஜ்ல எல்லாம் நிறைய இடத்துல சில இடத்துல கேட்டிருக்கிறேன். அதாவது 40 நாள் உபவாசம் எதுக்கு எடுத்தாருன்னா அவரு அதுக்கப்புறம் தான் ஊழியங்கள் தொடங்கினாரு. அது 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 வந்து மேலோட்டமாக அது அப்படி தோன்றுகிறது. ஆனால் தியாலஜிக்கலாக இப்படி ஒரு விளக்கம் இருக்கிறதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த காலத்துல இப்ப இந்த லென்ட் டேஸ் சொல்றாங்க இல்லைங்களா, இந்த காலத்துல இப்ப எடுக்கிற உபவாசமும் அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள உபவாசமும் இதுல என்ன வித்தியாசங்கள், இப்போ எடுக்கிற இது வந்து என்ன நோக்கம் இருக்குது? அந்த லென்ட்ன்றது வந்து இது பைபிளே இல்ல அந்த வேர்டு இல்லை. அதாவது பக்தி விருத்தியை அடைவதற்கு ஒவ்வொரு சமயத்தாரும், ஒவ்வொரு மதத்தினரும், ஒவ்வொரு சபை பிரிவினரும் சில முயற்சிகளை செய்கிறாங்க. அதில் ஒரு முயற்சி தான் தங்களை ஒரு ஆண்டிலே 40 நாட்களாவது சற்று ஒடுக்க வேண்டுங்கிற ஒரு முயற்சி தானே தவிர மற்றபடி அல்ல. லண்டன் டேஸில் சில சபைகளில் 40 நாள் உபவாசம் இருக்கிறாங்க. அதுக்கு இதை முன்மாதிரியாக எடுத்து சொல்லுவாங்க. அது ஒரு பார்வை தான். மற்றபடி அது ஒரு கட்டளையாக நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் அதை ஒரு முயற்சியாக, அவர்களுடைய பக்தி விருத்தி வளர்வதற்கு ஒரு முயற்சியாக அவர்கள் கருதுகிறார்கள், அதை செய்கிறாங்க. அதுக்கு மேலே அதுக்கு நம்ம எந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தேவையில்லை. கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் மனிதனுக்கு வைத்திருக்கிற அந்த மார்க்கத்தின்படி வழியின்படியாக தான் அவருடைய ஆகாரம் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. சரிதான். இயேசு கிறிஸ்து உலகத்துல இருக்கும் பொழுது அந்த கவர்மெண்ட் கட்ட பணம் இல்லை. அப்பொழுது அவருக்கும் சீஷர் ஒருத்தருக்கும் மீனை பிடித்து வாயில பணம் இருக்கும், போய் செலுத்துன்னு சொல்றாரு. ஸோ அது வந்து ஒரு நல்ல முன்மாதிரியா காணப்பட முடியுமா? இல்ல இதே போல மற்றவங்களும் எனக்கு பணம் இல்லைன்னா மீனை நோக்கி பார்க்கலாமா? அதாவது நீங்க அருமையான ஒரு கம்பேரிட்டிவ் கொஸ்டினை கேட்டீங்க. இங்கே சாத்தான் சோதிக்கிற சூழலிலே தான் ஒரு பர்ஃபெக்டான மனிதன் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆகவே இயேசு இங்கே அப்படி நடந்து கொண்டார். அதுதான் நம்ம பார்த்தது. சரி, இப்போது நீங்கள் கேட்டீங்க, அப்போ அங்கே ஏன் அவர் அப்படி செய்தார் என்று. அங்கே அப்படி எதனால் செய்தார் என்றால், நீங்கள் அந்த இடத்துல அந்த சூழலை சற்று ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா, இவர் வரி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா என்பதை சோதிக்கும்படி வருகிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, வரி கொடுப்பார் என்பதையும் இயேசு காண்பிக்க வேண்டும். அந்த அற்பத்தின் மூலம் அவர் பேதுருக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். ஆகவே அற்புதங்களுடைய நோக்கம் ஒவ்வொன்று உண்டு. ஆகவே அந்த சூழலிலே ஆண்டவர் நடந்து கொண்டது பேதுருக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க. ஆகவே 2 சூழலும் வெவ்வேறு. மேலும் வேறு இடங்களில் கூட அவர் 5 அப்போ 2 மீனையெல்லாம் அற்புதகரமாக எல்லாரும் கொடுத்துருக்காருலாம். ஆகவே அவர் அற்புதங்கள் செய்வதற்கு தகுதியுடையவர், திறனுள்ளவர். ஆனால் சாத்தான் தேவ திட்டத்தை மீறி செய்வதற்கு தூண்டும் போது அதற்கு அவர் செவி சாய்க்கவில்லை. அதுதான் அதில் உள்ளது. ரெண்டாவது, நம்முடைய தேவைகளுக்கு நாம் எப்போதுமே தேவனை சார்ந்தான்
இருக்க வேண்டும். இல்லை நம்ம அற்புதம் செய்து நமக்கு எதுவும் நடக்க போகிறதில்ல. இல்லை, அதுபோக நமக்கு அற்புதம் தேவை என்றால் தேவன் நமக்கு செய்வார். நம்ம என்னன்னா we can ask him. அது ஆண்டவரே சொல்லியிருக்கிறார்களா? ஆண்டவரே சொன்னபடினாலே நாம் இப்போது அற்புதத்தை கேட்டோமானால் அது தேவ திட்டத்துக்குள்ளாய் வந்து விடுகிறது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொல்லியிருக்க அப்படின்னா நாம் உழைத்து சாப்பிட வேண்டும், உழைத்து தான் வரி கட்ட வேண்டும். ஆனால் எங்கே ஒரு இடத்துல அற்புதம் தேவை என்றால் அதை நம்ம ஆண்டவரிடம் கேட்கலாம். ஏன்னா ஆண்டவர் இப்போ சொன்னபடினால அது தேவனுடைய திட்டத்துக்குள்ளாய் வந்து விடுகிறது. அந்த இடத்துல அது அப்படி அல்ல. ஸோ the purpose of that passage is completely different. and நீங்கள் சொன்ன வசன பகுதியில் இருக்கிற scenario is completely different. சொன்னீங்க பணிந்து ஆராதிக்க வேண்டும், அதாவது சர்வ் இன் வொர்ஷிப் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? எஸ். ஆமாம், அது பணிந்து சர்விங்னா இதில் என்ன சர்விங் வருது? என்ன அந்த கிரீக் வேர்டு எனக்கு தெரியலை பிரதர். பட் நான் படித்த கமெண்ட்ரிஸில் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஆண்டோட திட்டத்தை அவர் நிறைவேற்றுவது தான் இங்கே சர்வீஸ். அப்படின்னா கோயிங் டு த கிராஸ் இஸ் த சர்வீஸ். இந்த இடத்துல ஆமாம், தேவத்துக்கு அந்த அதாவது அந்த சர்வீஸை முடிச்சிட்டு அந்த பதவிக்கு வரணும். எந்த மேசி அதுக்கு இங்கே சாத்தா என்ன சொல்லலான்னா அதுக்கு போக வேண்டாம் நீ, விச் இம்ப்ளைஸ் நீ அதுக்கு போக வேண்டாம், ஜஸ்ட் வொர்ஷிப் மீ, ஐ வில் கிவ் தட். இதில் நல்லா புரிஞ்சுவிடணும், அதை அவன் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதுன்ட்டு அவனுக்கு தெரியும், ஆனால் சொல்லுகிறான். அதையே நம்ம மறந்து விடக்கூடாது. எப்படி ஆதான்ட்ட சொன்னான், நீ சாப்பிடுற நாளில் சாக மாட்டான்னு சொன்னான். அவனுக்கு தெரிஞ்சுதான் சொன்னான். அதே போன்ற ஒரு பொய்யை தான் இங்கே பேசுகிறான். இவைகள்லாம் எனக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு ஒரு வார்த்தை அவனே சொல்றான் இல்லையா? இவைகளெல்லாம் எனக்கு சாத்தான் பொய்க்கும் பொய்க்கு பிதாவமா இருக்கிறான். அந்த அந்த அதுவும் ஃபுல்லா போய் தான் இல்லையா? இப்போ சில பேர் அதை ஒரு மெசேஜாவே சொல்றாங்க, இதெல்லாம் ஆதாம் பாவம் செஞ்சனால இந்த உலகம் பாவத்துக்கு அடிமையாக போயிட்டது, சாத்தானுக்கு விற்கப்பட்டது அப்படின்னு. அதை மீட்டெடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து மீட்டெடுத்தார் அப்படின்னு ஒரு சொல்றாங்க. He assumes ஆதாம் ஆட்சி இழந்தான், அதை ஆண்டவர் மீட்டார். ஆனால் இவன் தன்னைத்தானே உலகத்தின் அதிபதி என்று கருவது இட் இஸ் ஹிஸ் பிரசம்ஷன். நீங்க சொன்ன சரி, அந்த அப்படி சொல்றாங்க. ஆதாம் இழந்ததை ஆண்டவர் மீட்டார். ஆனால் அதற்கு இடையே இந்த சாத்தா நான் தான் தேவன், நான் தான் எல்லாம்ங்கிறது அதான் பியூர்லி ஹிஸ் பிரசம்ஷன். அவ்வளவுதான். உலகம் தேவனுடைய கையில் விடப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல இல்லையா? ஆமா, டெம்பரரி as he is assumed in that sense அவனுக்கு கொடுத்த போல இருக்கிறது. அவ்வளவுதான். ஆண்டவர் அவன் தூக்கி கொடுக்க இல்லையே. எங்க கொடுத்தார் ஆண்டவர்? ஆண்டவர் எங்கே சொன்னார் நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் இப்ப சும்மா இருக்கிறேன் ஆண்டவர் சொன்னாரா? இந்த உலகத்தின் அதிபதினு சொல்றாரு இல்லையா? உலகத்தின் அதிபதி அவனுடைய கிளைம்ல இருந்து சொல்றாரு. உலகத்தின் அதிபதி இங்கிலீஷ்ல அவனுக்கு வார்த்தை எடுத்து ஆண்டவர் சொல்றாரு. அதனால அவன் உலகத்தின் அதிபதி அல்ல. இப்போ ஒருத்தன் நம்ம ஊர்லேயே ஒருத்தன் தன்னை ராஜான்னு சொன்னான்னா நம்ம கிண்டல் என்ன பாப்பா ராஜா வாராரப்பான்னு சொல்லுவோம். அதனால் அவன் ராஜா ஆக மாட்டான். அது போல தான் இயேசு சொல்கிறாரு, ஆனால் உலகத்தின் அதிபதி வாரான். என்ன உலகத்தின் அதிபதி? உலகத்தின் அதிபதி அவன் ஒருபோதும் இல்லை. இதெல்லாம் இல்லையா? எப்படி? இதெல்லாம் என்டையர்லி ராங். அதாவது இந்த கூற்றுக்கள் எல்லாமே அடிப்படையில தவறானது இல்லையா? அடிப்படையில தவறு. இத அடிப்படையா வச்சு மெசேஜ் கொடுக்குறாங்க. இந்த உலகம் சாத்தானுக்கு அடிமையா இருக்கிறது அல்லது சாத்தானுடைய கட்டுப்பாடுகள் அந்த லெவல் கட்டுப்பாடுன்னு சொல்றது காட்டிலும் அந்த லெவல்ல கொஞ்சம் மெசேஜ் கொடுக்குறாங்க. ஆனால் அது சரியானது என்பது கேள்விக்குறி. அவனுக்கு கிளைமில் இருந்து பார்த்தா சரியா இருக்கும், ஆண்டோடைய திட்டத்தில் சரியில்லை. அவனுக்கு கிளைமில் ஓகே, பட் தேவனுடைய பவரை விட்டு அவன் ஒன்றும் செய்யலை. இது யார் எனக்கு இஷ்டப்பட்டவனுக்கு இது நான் கொடுக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான்ல, இதெல்லாமே தவறான கூற்று, அவனுடைய கூற்று இல்லையா? எல்லாம் அவனுக்கு கூற்று தான், எல்லாம் அவனுக்கு கூற்று. அவனுக்கு பச்சை பொய்ன்னு சொல்லலாம். நம்ம ஊர்ல சொன்னா அவர் எவ்வளவு தூரம் பொய் அடிக்கிறான்னு நமக்கு இப்ப தெரியுது.
எவ்வளோ தூரம் போய் பேசலாம், எப்படியெல்லாம் பேசுகிறான்னுள்ளதை நம்ம புரிய முடிகிறது. சில பேர் சொல்றாங்க, நீங்க மற்ற தேவனை தவிர மற்றவங்களை நம்ம சேவிக்கும் பொழுது சாத்தான் உலகத்தின் ஆஸ்தி, உலகத்தின் காரியங்களாம் தரலாம், இதெல்லாம் அவருடைய காரியத்துல தான் எல்லாம் இருக்குது. அந்த லெவல்ல கொஞ்சம் அவங்களுடைய டாக் மெசேஜ் எல்லாம் இருக்கும். ஆமாம், அதாவது he is not God, அவன் உலகத்தின் அதிபதி கிடையாது. ஆனால் அவனை பின்பற்றுகிற ஒரு சிலருக்கு ஒரு சில காரியங்களை அவனால் இயன்றதை செய்யலாம் அல்லது செய்வதற்கான சூழலை உருவாக்கலாம். ஆனால் இறுதி முடிவு தான் முக்கியமானது. எகிப்திய மந்திரவாதிகளும் சிலர் செய்தாங்க, ஆனால் யார் வெற்றி பெற்றார்? பிரதர், அதுல இந்த தேவாலயத்தில் உப்பரிகைக்கு கொண்டு போனா, அப்படி அந்த மலை உச்சிக்கு கொண்டு போனான்னு சொல்லி ஒரு இது இருக்கு இல்லையா பிரதர்? அந்த 2 வரிகளை நம்ம நிஜமாவே வந்து இயேசுவை கொண்டு போயிருப்பா நான் சாத்தான், அல்லது அது ஒரு இமேஜினேஷன் மட்டும்தானா? ஆமாம், சிலர் சொல்கிறாங்க அது இமேஜினேட்டிவாக தான் எடுக்கணும்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க லிட்டரலி ஹேப்பன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம அதாவது இந்த உலகத்தை எல்லாம் ஒரு நிமிஷத்தில் காட்டினது வந்து லிட்டரலி பாசிபிள் இல்லை. ஸோ இட் இஸ் பியூர்லி இமேஜினேட்டிவ். அதாவது ஒரு நிமிஷத்தில் சொன்னான், விஷுவலைஸ் பண்ணி சொன்னான், அல்லது சொல்லும்போது நம்ம விஷுவலைஸ் பண்ணணும். போத் ஜீசஸ் அண்ட் சாட்டன் இமேஜினேஷன். அதான் நான் சொன்னேன் இல்லை, அது ஒரு இமேஜினேஷனும் சிலர் சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க அந்த சாலையை காட்டி இந்த ரோடை பார்த்துக்கப்பா, இது எல்லாம் ராஜ்யத்துக்கும் போது நீ என்ன பண்ணிது கொண்டா இந்த இது போகிற இந்த சாலை போகிற அனைத்து ராஜ்யங்களுடைய ஆட்சி உனக்கு வரும் என்பதுதான் அந்த மெசேஜிൻ്റെ சாராம்சம்னு சொல்கிறாங்க. ஸோ அது பியூர்லி விஷுவலைஸாகவும் இருக்கலாம், இல்லை இந்த சாலையை காட்டினதாக இருக்கலாம். ஆலயத்திற்கு மேலே கொண்டு போனதும் சிலர் சொல்கிறாங்க இட் வாஸ் ஜஸ்ட் இமேஜினேட்டிவ்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. பட் சிலர் சொல்கிறாங்க இல்லாமல் கொண்டு போனான்னு இருக்குது இல்லை, அதனால் கொண்டு போயிருக்கலாம். பட் சிலர் சொல்கிறது கொண்டு போகலை, இந்த மலையில் நின்றுட்டு தான் அதை அவன் செய்கிறான். நான் இப்போ ஒன்று ஆலயத்தில் கொண்டு போகிறேன், ஆலயத்தில் கொண்டு போய் ஒன்று கீழே விட சொல்கிறேன், நீர் குதிப்பீரா, குதிக்க வேண்டும் என்று சொன்ன மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காகவே பதில் ஆண்டவர் அங்கேயே சொல்கிறார். அதனால் அதை லிட்டரலாக எடுத்தாலும் நமக்கு அது பிரச்சனை வராது, எழுத்தின்படி எடுத்தாலும் அது பெரிய பிரச்சனை உண்டாகாது. ஏன்னா அந்த the temptation was sure, the locality may be, may not be, the message is conveyed to Jesus. the altogether இந்த 3 டெம்டேஷனுக்கு பர்பஸ் என்னன்னா, இயேசு பாவமற்றவர் என்பதை நிரூபிப்பது, பணி செய்வதற்கு வந்திருக்கார் என்பதை காட்டுவது, மெசியா பணிக்கும் மீட்கும் பணியை செய்வதற்கு தகுதியானவர் என்பதை நிற்பது. ஸோ ஆல்டுகெதர் அதுதான் முக்கியமே தவிர அதில் உள்ள ஈச் அண்ட் எவரி இதை நம்ம போக வேண்டிய தேவையில்லை என்பது தான் அறிஞருடைய கருத்து. ஏன்னா எந்த விதத்திலையும் நம்ம அதை செய்ய முடியும், இமேஜினேட்டிவாகவும் செய்ய முடியும், லிட்டரலையும் செய்ய முடியும். பிரதர், இதுக்கு முன்னாடி பிரதர் கேட்ட கேள்வியில இந்த ஒரு டவுட் இருக்கு. அதாவது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதாவது ஆண்டவர் தான் உலகத்தின் அதிபதி, ஆண்டவர் தான் சோல் ரூலர் ஆஃப் தி ஹோல் யூனிவர்ஸ்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஆனா வந்து ரெவலேஷன்ல வந்து ஒரு வசனம் வருது இல்ல பிரதர், the kingdoms of the world are going to become the kingdom of Christ அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்ல, அது என்ன கிங்டம் ஆஃப் மீனிங்? கிங்டம் ஆஃப் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் ராஜ்யமாக மாற்றப்படும் சொல்லி ஒரு வசனம் வருது. ஆமா, உலகத்துல பல ராஜாக்கள் இருக்கிறாங்க, அந்த ராஜாக்களுடைய ராஜ்யம் எல்லாம் கிறிஸ்துவின் ராஜ்யமாக மாற்றப்படும். இப்பொழுதுமே, அதாவது இப்பயும் எப்பொழுதுமே ஆண்டவருடைய ராஜ்யமா தானே எல்லாமே இருக்கு. வெரி குட். எப்பவுமே தேவனுடைய ராஜ்யம் தான். ஆனா சிலர் எங்களுடைய ராஜ்யம் சொல்றாங்கல்ல, அதனால அவர் சொல்றாரு. சாத்தானும் கிளைம் பண்றான், மனுஷனும் கிளைம் பண்றான் இல்ல. எல்லா மனிதனும் நான் தான் இந்த நாட்டுக்கு ராஜான்னு தானே சொல்றாங்க, நான் தான் பிரைம் மினிஸ்டர், நான் தான் அவன் சொல்றாங்க. இது எல்லாமே அவருக்கு ஒடுக்கப்படும். ஹீ இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ், அவ்வளவுதான். நோ மோர் அதர் கிங்ஸ். அதுக்கப்புறம் ஆண்டர் வந்து ரெண்டாவது கேள்வி, அதாவது 40 பகலும் 40 இரவுகளும், அதாவது 40 days and 40 nights அவர் ஃபாஸ்ட் பண்ணாருன்னு சொல்லி 2ஆம் வசனத்துல இருக்கு. ஆண்டர் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு முன் உதாரணமா நம்மளுக்கு இருக்கிறார் எல்லா விதத்திலயும். நம்ம வந்து
நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு டியூரேஷன் இருக்கா பிரதர் நம்ம ஃபாஸ்ட் பண்றதுக்கு? அதாவது இல்லை ஃபாஸ்டிங்கே நமக்கு ஏற்பாடுல நீங்கள் செய்கிறதுனா செய்யலாம், அட் யுவர் ஓன் ரிஸ்க். பட் கட்டளையாக நமக்கு கொடுக்கப்படவில்லை. எவ்வளவு லாங் டியூரேஷன் அது வந்து மனுஷனுக்கு அதான் சொல்லலாம். அதுதான் நான் முதல்ல சொன்னேன், அந்த தியாலஜிக்கலில் in order to force Satan to come and tempt him, அந்த பர்பஸ் தான் அதுக்கு தியாலஜிக்கல் பர்பஸ். மற்றதெல்லாம் நம்ம டிவோஷனல் பர்பஸ்ன்னு சொல்லிடலாம். நீங்கள் சொன்னதெல்லாம் டிவோஷனல். அது டிவோஷன் இஸ் ஆல்சோ நெசசரி, பட் இட்ஸ் தியாலஜிக்கல் பர்பஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இது வந்து மனுஷனால வந்து எவ்வளவு லாங் டியூரேஷனுக்கு வந்து சாத்தியமே இல்ல இதுதானே. ஆனா சில பேர் வந்து 40 days 60 daysலாம் இல்லை, சொல்றாங்க. அதாவது ஆக்சுவலா வந்து இப்படி கூட யோசிக்கலாமே, இன்னைக்கு முடியாது, 2000 வருஷத்துக்கு முன்னால ஒருவேளை முடிஞ்சிருக்கலாம். அன்றைக்கு இருந்த உணவு, உடல் ஆரோக்கியம்லாம் இதை விட நல்லா தானே இருந்துச்சு. அப்படியும் எடுக்கலாமே. moreover Jesus possessed God's nature also. அதுக்கப்புறம் அந்த தேவாலயத்துக்கு மேல டெம்பிளுடைய பிணக்கல்ல கொண்டு போய் அவரை நிறுத்தி பிசாஸ் வந்து இந்த மாதிரி பைபிள் வர்ஸை வந்து அவருக்கு கோட் பண்ணி சொல்றான். எல்லா மூன்று தடவையும் பைபிள் வர்ஸஸ கோட் பண்றான். நம்மளுக்கு நல்லாவே தெரியும், பிசாஸ் ஆனவனுக்கு ஸ்கிரிப்சர் வந்து தெரியுது, வசனங்கள் வந்து அவன் கற்று வைத்திருக்கிறான். ஆனா முழுமையா வந்து வசனங்களை அவன் கற்று வைத்திருக்கவில்லைன்றது இந்த வசனத்துல இருந்து உறுதிப்படுது. ஏற்கனவே நம்ம படித்திருப்போமா இல்லாட்டி கேட்டிருக்கோம், எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறது. இது வந்து கிளாரிஃபை பண்ணுங்க. சங்கீதம் 91:11 வந்து for he shall give his angels charge over thee to keep thee in all thy ways அப்படின்னு இருக்கு. ஆனா இங்க வந்து Matthew chapter 4 verse 6ல he shall give his angels charge concerning thee and in their hands they shall bear thee up lest at any time thou shall dash thy foot against a stone இருக்கு. இந்த இடத்துல வந்து to keep in all thy ways, எல்லா வழிகளையும் உன்னை காக்கும்படிக்கு அப்படின்னு சொல்லி சங்கீதத்துல இருக்கு பிரதர். அது வந்து சங்கீதத்துல இல்லை அது அவன் சாத்தா வந்து அவனுக்கு வாயிலேருந்து சொல்கிறான், அவ்வளோதான். அவனுக்கு டெல்ஸ் ஈஸ் ஒன். அதில் அது என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு அவன் புரிந்து கொண்டதான் அந்த இடத்துல சொல்கிறான். அத நான் எதுலயோ படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு பிரதர். ஒரு நல்ல ஒரு ஸ்காலர் தான் சொன்ன மாதிரி இருக்கு. என்னன்னா இது வந்து even though Satan tries to quote the scripture knowing that he knows the scripture, ஆனா இந்த இடத்துல வந்து அவன் குறைவுள்ளவன், அதாவது எல்லாமே அவனுக்கு தெரியாதுன்றத வந்து நிரூபணம் ஆகுது. சங்கீதம் 91:11 வந்து to keep thee in all thy ways மறந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மேபி அப்படி எடுக்கலாம், தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் வேறு விதத்தில் சொல்லுவாருந்தாலும் ஹி மைட் ஹவ் யூஸ்டு டிஃபரெண்ட் வெர்ஷன். ஏன்னா செப்டோஜென்ட் வெர்ஷன் ஒன்று இருந்தது, அதுலேருந்து கூட கோட் பண்ணியிருக்கலாம், நமக்கு தெரியவில்லை.